Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க ரவி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ 20000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கான பெஸ்ட் ஸ்மார்ட் போன். ஸோ இந்த மாதம் 20000 ரூபாய் செக்மெண்ட்ல நல்ல ஸ்மார்ட் போன் வாங்கணும்ப்பா. நல்ல ஸ்மார்ட் போனா சொல்லுன்னு கேட்டீங்கன்னா என்ன ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் இருக்கு, எதற்காக அந்த ஸ்மார்ட் போன் வாங்கலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணணும், நல்ல நல்ல டீல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்காகவே டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலகிராம் சேனல் நம்ம ரன் பண்ணி வந்துட்டு இருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய எல்லா ஆஃபரையும் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃபர்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதம் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் லான்ச் ஆயிருந்தாலுமே இப்போவுமே நீங்கள் iQoo Z7s அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு நமக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆல்ரவுண்டட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி இப்போவுமே மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ ஃபீச்சர்ஸ் படி பார்த்தீங்கன்னா 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே, 1300 nitsக்கான பிரைட்னஸ் வேல்யூவோட ஆக்சுவலி டிஸ்பிளேங்க நம்ம கொடுக்குறாங்க. இது போக 4400 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி, அதை சார்ஜ் பண்ண 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் Snapdragon 695க்கான ப்ராசர், 64 மெகாபிக்சல் சாம்சங் சென்சரோட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட டியூவல் ரியர் கேமரா, 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் 19000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு 8GB 128GB வேரியண்ட்டை இப்போதைக்கு மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த செக்மெண்ட்டில் iQoo மாதிரியான ஒரு பிராண்டுகிட்ட இருந்து ஓரளவுக்கு ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டட் ஃபீச்சரோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் இப்போ ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம். இந்த செக்மெண்ட்டுக்கு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்குது. அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம சாம்சங் கிட்ட இருந்தால் ஆக்சுவலி சாம்சங் கிட்ட இருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் ஒரே ஃபோன் ரெண்டு பேரில் இருக்குது. சாம்சங் கேலக்ஸி M34 அண்ட் F34 இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் ஒரே ஸ்மார்ட் ஃபோன் தான், ரெண்டு பேரில் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 120 Hzக்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளேங்க நம்ம கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதோட 6000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி, அண்ட் அதை சார்ஜ் பண்ண 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. Exynos 1280 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் 50 மெகாபிக்சல் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட ட்ரிபிள் ரியர் கேமரா கொடுத்துருப்பாங்க. 13 மெகாபிக்சல் செல்ஃபி இருக்கும், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான அண்ட் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. ஸோ SD கார்டு போடுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். ஸோ அதுவுமே பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 6GB 128GB வேரியன்ட் 19000 ரூபா அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைலைட் என்னன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் தான். ஏன்னா 4 வருஷத்துக்கான OS அப்டேட் அண்ட் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான அஷூரன்ஸ் ஆக்சுவலி சாம்சங் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி அந்த ஸ்மார்ட் ஃபோனே ஒரு 4-5 வருஷம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய மற்ற எந்த பிராண்டுடைய ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினீங்கனாலும் 5 வருஷம் யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் அந்தளவு கிடையவே கிடையாது. பட் சாம்சங் அப்படின்னும் போது 4 வருஷம் 5 வருஷம் அவங்களுக்கு OS அப்டேட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது மேபி இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் நீங்கள் ஹெவி யூஸ் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கன்சிடர் பண்ண முடியாது. நீங்கள் கண்டிப்பாக 4 வருஷம் 5 வருஷம்லாம் யூஸ் பண்ண முடியாது, தாங்காது ஃபோனு. பட் ஒரு நார்மலான யூஸர் தான் நான் ரொம்ப பெருசாக ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். பட் லாங் யூசேஜுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் அதோட 6000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரியும் இருக்கிறது பாசிட்டிவ். ஸோ அதுவும் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம போக்கோவோட Poco X5 Pro 5G. ஆக்சுவலி நம்ம அண்டர் 25,000 செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் போட்டப்போ அதிலேயே நிறைய பேர் கேட்டிங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏன் ப்ரோ சொல்லலை அப்படின்னா, ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ 20000 ரூபாய்க்கே கிடைக்குது. 6GB 128GB வேரியன்ட் 20000 ரூபா அப்படின்ற செக்மெண்ட்டுக்கே செல் பண்ணுறாங்க. அதனால தான் 25000 ரூபா செக்மெண்ட்டுக்கான அந்த லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணல. ஸோ 20000 ரூபா செக்மெண்ட்டுக்கான இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல ஆல்ரவுண்டட் ஃபீச்சர் அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா 120 Hzக்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இருக்குது. 5000 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 67 வாட்ஸ்க்கான ஒரு ஹையஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. இது போக Snapdragon 778G அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு Snapdragon ப்ராசர் இருக்குது. 108 மெகாபிக்சல் சாம்சங்கோட HM2 அப்படின்ற இந்த சென்சரோட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகாபிக்சல் செல்ஃபி பட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்கேனர் தான் இருக்கும். ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்கேனர் இல்லை. அதே மாதிரி டியூவல் ஸ்பீக்கர் மாதிரியான விஷயங்கள் அண்ட் ஏர் பிளாஸ்டர் மாதிரியான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டார்டிங் டு எண்ட் எல்லாமே நிறைய விஷயங்களை கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த 20000 ரூபா செக்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஃபீச்சரோட ஒரு போக்கோ ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் நிறைய பேர் கண்டிப்பாக கேட்பீங்க போக்கோவில் இந்த மதர் போர்டு இஷ்யூ இருக்குது ப்ரோ, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குமா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினா ஒரு 4 வருஷம் யூஸ் பண்ண முடியுமா, இல்லை ஒரே வருஷத்தில் மதர் போர்டு இஷ்யூ வருமா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க. பட் அதுக்கான விடை வந்து என்கிட்ட கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா போக்கோ பார்த்தீங்கன்னா ஏதோ உங்களுடைய ஒரு ஸ்லாட்டில் அவங்க ரெடி பண்ண ஸ்மார்ட் ஃபோன் இல்லையா இல்லை என்ன அப்படின்னு தெரியல, அந்த மதர் போர்டு இஷ்யூ அப்படின்றது ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் அது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் வருமா அப்படின்றத என்னால் சொல்ல முடியாது. மேபி லக்கில் உங்களுக்கு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வரலாம், இல்லை இதை அந்த ஸ்மார்ட் ஃபோனில் டிஃபெக்ட் இருந்தால் அப்படின்னா மதர் போர்டு இஷ்யூ வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய ஓன் ரிஸ்கில் போக்கோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கங்க, அவ்வளோதான் சொல்லலாம். அதோடைய ஃபீச்சர்ஸ் இந்த செக்மெண்ட்டுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில். அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம இன்ஃபினிக்ஸோட Infinix GT 10 Pro. ஆக்சுவலி நீங்கள் கேமிங்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா கேமிங்காக ஃபோக்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த
வரைக்கும் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்கான அமோலட் பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அதை சார்ஜ் பண்ண 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் பைபாஸ் சார்ஜிங் டெக்னாலஜி அப்படின்ற இந்த டெக்னாலஜியும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேரெக்டாக பேட்டரியை சார்ஜ் பண்ணாமல் சிபியூக்கு போயிட்டு அதன் மூலியமாக பவர் சோர்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் பேட்டரிக்கு வர மாதிரியான ஒரு டெக்னாலஜி தான். ஸோ அதனால் நீங்கள் கேம் விளையாடும் போது சார்ஜ் பண்ணிக்கிட்டே கேம் விளையாண்டிங்கனாலும் மொபைல் ஹீட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதற்கான ஒரு டெக்னாலஜி அப்படின்றது கேமர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இதில் கொடுத்துருக்காங்க. இது போக பர்ஃபார்மன்ஸுக்குமே மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8050 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செக்மெண்ட்டில் நாம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் விட ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 108 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா. பட் அடுத்த 2 கேமரா 2 மெகா பிக்சல் தான் இருக்கும். 108 மெகா பிக்சலில் OIS சப்போர்ட்டும் இதில் நமக்கு கிடையாது. பட் முன்பக்கம் பார்க்கும்போது 32 மெகா பிக்சலுக்கான கொஞ்சம் ஹை ரெசல்யூஷனுக்கான ஒரு செல்ஃபி கேமரா அப்படின்றது இதில் நமக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த மாதிரியான ஃபீச்சரோட மெயினாக இதில் SD கார்டு போடுறதுக்கான ஆப்ஷனும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. டெடிகேட்டட் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா 8GB 256GBக்கான வேரியண்ட்டே உங்களுக்கு 20,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் இந்த செக்மெண்ட்டில் ஃபீச்சராக பார்க்கும்போதுமே நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அது போக 256GBக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் டெடிகேட்டடாக ஸ்லாட் SD கார்டு போடுறதுக்கான ஸ்லாட்டையும் வச்சு இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கிறதெல்லாம் செம்ம பாசிட்டிவாக இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். Infinix GT 10 Pro இந்த செக்மெண்ட்டுக்கு குட் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம மோட்டோவோட Moto G84 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் தான். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபஸ்ட்டு ஹைலைட் என்னன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் 20,000 செக்மெண்ட்டில் 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுக்குறாங்க. ஏன்னா இதில் 12GB 256GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 20,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கே உங்களுக்கு கிடைக்குது. இது போக ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போதுமே 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்கான POLED டிஸ்பிளே 1300 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வேல்யூவோட இந்த டிஸ்பிளே அப்படின்றது இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. இது போக 5000 mAhக்கான பேட்டரி அதை சார்ஜ் பண்ண 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்னாப்ட்ராகன் 695 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா 50 மெகா பிக்சல் OIS சப்போர்ட்டோட டியூவல் ரியர் கேமரா. அண்ட் டியூவல் ரியர் கேமரா அப்படின்றது ரெண்டாவது கேமரா 2 மெகா பிக்சல்லாம் கொடுக்காம 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைடே கொடுத்துருக்காங்க. ஸோ அது குட் நல்லா இருக்குது. இது போக முன்பக்கம் 16 மெகா பிக்சல் செல்ஃபி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல கம்ப்ளீட் ஆல்டர்னேட் ஃபீச்சர் இந்த 20,000 செக்மெண்ட்டில் 256GB அதுவும் 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் அப்படின்ற இந்த ஆப்ஷனோட மோட்டோ கிட்ட இருந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் மோட்டோ ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னும் போது உங்களுக்கு க்ளீனான ஸ்டாக் வேக்கான எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் அப்படின்றதுனால ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் மோட்டோ கிட்டேருந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணலாம். இது இந்த செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக கண்டிப்பாக இருக்குது. மற்றபடி இப்போ மார்க்கெட்டில் எனக்கு இந்த அந்த 20,000 செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு நல்லா இருக்குப்பா நல்ல ஆப்ஷனாக இருக்குது இதை நீங்கள் கன்சிடர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். ஒவ்வொரு பிராண்ட்லையும் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நான் உங்களுக்கு லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். எதுக்கு வாங்கலாம் எதற்காக வாங்க வேணாம் அப்படின்ற எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வகையில் இதில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு என்ன ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணிங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.